மேசராசிக்காரர்கள் தீவிரமான ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் அடங்காத உந்துதலை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை எளிதில் முடியாது, ஆனால் அவர்கள் அடங்குவதில்லை. அவர்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் அவர்கள் எப்போதும் வெற்றி வீரர்கள். குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒளி வீசுபவர்கள். அவர்களின் ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும். அவர்களுடன் இருப்பவர்கள் உற்சாகம் அடைவார்கள். அவர்கள் சுயமரியாதையை மிக உயர்வாக காண்பார்கள். அதனால்தான் அவர்கள் அடிமையாக அல்ல, எப்போதும் முன்னோடியாக இருப்ப விரும்புவார்கள். அவர்களுடைய நேர்மையும் உறுதியும் அவர்களை சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக ஆக்கும். மேலும் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாகவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால். தைரியமும் ஆற்றலும் உற்சாகமும் அவர்களின் அடையாளம். பிறர் நின்ற இடத்தில் இவர்கள் ஆரம்பிப்பார்கள். எந்த தடையும் இவர்களின் பாதையை மறைக்க முடியாது. அவர்கள் உறுதியுடன் அதை வெற்றியாக மாற்றுவார்கள். இதனால்தான் மேசராசிக்காரர்கள் ஜோதிட உலகின் உண்மையான போர் வீரர்கள் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மேசம் ராசியின் அதிபதி கிரகம் செவ்வாய் என்பதால் இவர்கள் பிறக்கும் போதே தைரியம், தீவிரம் மற்றும் ஆளுமை மிக்க சக்தி பெற்றவர்கள். செவ்வாய் இவர்களின் இரத்தத்தில் ஓடும் தீயின் வடிவம். அது அவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கைகளையும் வெற்றிக்கான வேகத்தையும் தருகிறது. மேச ராசிக்காரர்கள் செயல்படுவதை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் முன்னே செல்வதே அவர்களின் இயல்பு. மேலும் மேசராசியில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் தலைமைத்திறன் கொண்டவராக, மக்களை வழிநடத்தும் திறமையுடையவராக மாறுவார். அவர்களின் குரல் வலிமையானது, அவர்களின் தீர்மானம் உறுதியானது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் இலக்கை அடையாமல் விடமாட்டார்கள். சூரியனின் ஒளி அவர்களின் வாழ்க்கையில் பிரகாசம், புகழ் மற்றும் பெருமை சேர்க்கும். அதிலும் முக்கியமாக சந்திரன் மேசத்தில் நிலை கொண்டால் இவர்கள் மனதளவில் உற்சாகம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் திடீர் உணர்ச்சிகளால் முடிவெடுக்கும் பழக்கமும் இருக்கும். அவர்களின் மனம் அலைப்பாயும் கடல் போல தோன்றினாலும் அதன் அடிப்படையில் ஒரு ஆழமான உண்மை இருக்கும். நான் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். அது மட்டுமில்லாமல் புதன் மேசத்தில் இருப்பது இவர்களுக்கு பேசும் திறனையும் சிந்திக்கும் வேகத்தையும் தரும். இவர்களின் சொற்கள் எப்போதும் தாக்கம் ஏற்படுத்தும். சில நேரங்களில் நேர்மையானது கடுமையாக தோன்றலாம், ஆனால் அது உண்மை மிக்கது. புதன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் அறிவாற்றல், தொழில்திறன் மற்றும் ஆராய்ச்சி மனப்பாங்கு மேலும் வளர்ச்சி பெறும். குறிப்பாக சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் இவர்களின் அன்பு தீவிரம் மிக்கது. அவர்களுக்கு காதல் என்பது உண்மையான உணர்வு. அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சுக்கிரன் இவர்களின் வாழ்க்கையில் ரொமான்ஸையும் கலைத்திறமையும் அழகையும் சேர்க்கும். அதிலும் முக்கியமாக குரு பகவான் மேசத்தில் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம். இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். குரு இவர்களின் எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் தெய்வீகமாக மாற்றும். கல்வி, தொழில், ஆன்மீகம் எதிலிருந்தாலும் அவர்களின் முன்னேற்றம் உறுதி. சனி மேசத்தில் இருப்பது சில நேரங்களில் சோதனைகளை கொடுக்கலாம், ஆனால் அந்த சோதனைகள் இவர்களை வலுவான மனிதர்களாக உருவாக்கும். சனியின் தாக்கம் இவர்களுக்கு பொறுமைகளையும் அனுபவத்தின் மூலம் வளர்ச்சிகளையும் வழங்கும். அவர்கள் வாழ்க்கையில் உயர்வை அடையாமல் விடமாட்டார்கள். சனி அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உச்சிக்கு கொண்டு செல்லும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசியில் கிரகங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் போது வாழ்க்கை ஒரு தீப்பொறி போல எரிகிறது. ஆனால் அந்த தீ வெறும் அழிவுக்கு அல்ல, அது ஒளிக்காக. அது இவர்களின் பாதையை பிரகாசமாக்கும். அவர்களின் கிரகநிலை அவர்களை வீரர்களாகவும் முன்னோடிகளாகவும் உலகை மாற்றும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் மாற்றும். ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும். திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது. பெரிதாக யோசிக்க தேவையில்லை. உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. காதல் அமைப்பில் கோபப்படாமல் இருக்க வேண்டும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது. மற்றவர்களை பற்றி சிந்திக்க தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. எந்த விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள், அனுமன், தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும். சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கத் தொடங்கும்.
எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் காணப்படும். பயணங்களால் சந்தோஷம் காணப்படும். பதவி உயர்வு கிடைக்கும். கௌரவம் உண்டாகும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நல்லது. நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்க போகிறது. பெரிய பெரிய தொழில்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்ய தொடங்குவீர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது மனக்குழப்பம். தன்னுடைய வாழ்க்கை போக்கை பற்றிய குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குரு 4ஆம் இடத்திற்கு செல்வதால் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தடைப்பட்டு இருந்த பணங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டம். குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். சுகாதார விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. நிறைய பணங்கள் மேற்கொள்வீர்கள். புண்ணியஸ்தலம், திவ்ய தேவஸ்தலங்கள் செல்வது நன்மைகளை தரும். திருவண்ணாமலைக்கு சென்று வருவது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. மேலும் குடும்பத்தினர் படும் கஷ்டங்களை நினைத்து அதற்கேற்ப நடந்து கொள்வதும் நல்லது. தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நல்ல வீடு கட்டும் யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். இதுவரை இருந்து வந்த மனக்கஷ்டங்கள், கவலைகள், ஆரோக்கியம் தொடர்பாக குறைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாதிப்புகளிலிருந்து மீண்டு நிவாரணம் உண்டாகும். வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும். அதிசார குரு பெயர்ச்சியின் போது நல்ல மாற்றம் விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் வேத ஜோதிடத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். வேத ஜோதிடத்தில் ராகு ஒரு அசுப கிரகமாக கருதப்படலாம். கேது ஒரு சுப நட்சத்திரத்தில் பெயர்ச்சி அடைவது சிலருக்கு எதிர்பாராத பலன்களை தரும். அதாவது நவம்பர் 23ஆம் தேதி இதே போன்ற மாற்றம் நிகழும். இந்த நாளில் கேது செல்வம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையின் கிரகமான சுக்கிரனுக்கு சொந்தமான பூரம் நட்சத்திரத்தின் 2வது பாதத்தில் பெயர்ச்சி அடைவார். தீபாவளி பண்டிகைக்கு பிறகும் ஏற்படும் இந்த மாற்றம் 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரம் செல்வம், ஆறுதல் மற்றும் இன்பங்களுடன் தொடர்புடையது. இந்த நட்சத்திரத்தில் கேதுவின் செல்வாக்கு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்களுடன் பொருள் நன்மைகளையும் தரும். 7 ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு கேதுவின் இந்த பெயர்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதில் மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீர்கள். எதிர்பார்க்கப்படும் பதவி உயர்வுகள் அல்லது வேலை மாற்றங்கள் ஏற்படும். கடந்த கால கடன்கள் அடைக்கப்படும். மேலும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெயர் புகழ் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். சாத்தியக்கூறுகள் உண்டு. அதேபோல் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர்கள் வருகை தருவார்கள். மனதில் நம்பிக்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும். தொழுதத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஆனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை பயக்கும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள். அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள். பணம் என்பது முக்கியம்தான். பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பில் இருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்களை முடிக்கும் யோகம் உண்டாகும்.
அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் மேசராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தர உள்ளது. மாதத்தின் தொடக்கத்திலேயே சில சவால்கள் இருந்தாலும் நடுத்தரத்தில் உற்சாகமான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கிரகங்களின் இயக்கங்கள், குறிப்பாக சுக்கிரனின் பெயர்ச்சி அக்டோபர் 9ஆம் தேதி வரை சாதகமானது, பின்னர் பலவீனம். மற்றும் செவ்வாயின் 8வது வீட்டிற்கான பெயர்ச்சி அக்டோபர் 27க்கு பிறகு சொந்த ராசியில் நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் நீண்ட கால முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும். ராகு கேதுவின் ஏற்ற இறக்கங்கள் அக்டோபர் வரை தொடரலாம். ஆனால் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து முடிவெடுக்கவும். 2025 பொதுவாக உங்கள் ராசிக்கு பொருளாதார வளர்ச்சியின் ஆண்டாக இருக்கும். அக்டோபர் அதன் உச்சமாக திகழும். இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கு சாதகமானது. கலை, ஊடகம், விளையாட்டு அல்லது தலைமை பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் தோன்றும். அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது பணியிட மாற்றங்கள் வெற்றியுடன் முடியும். வணிகத்தில் ஜனவரி, ஜூலை போன்ற மாதங்களைப் போல இந்த லாபம் அதிகரிக்கும். இருந்தாலும் மாதத்தின் முதல் வாரங்களில் ராகுவின் தாக்கத்தால் சில தடைகள் வரலாம். அவற்றை பொறுமையுடன் கையாளுங்கள். அணி வேலைகளில் தலைமை தாங்கினால் உங்கள் தைரியம் அங்கீகரிக்கப்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. திருமண வாழ்க்கையில் இணக்கம் நிலவும். சுக்கிரனின் சாதக அமைப்பால் காதலர்களுக்கு ரொமான்டிக் தருணங்கள் அதிகரிக்கும். திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பயணங்கள் திட்டமிடலாம். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மேசராசியின் இயல்பான உற்சாகம் சில சமயம் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமான உறவுகள் வலுப்படும். குறிப்பாக அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் பலனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாத தொடக்கத்தில் சோர்வு அல்லது தலைவலி போன்ற சிறு பிரச்சனைகள் வரலாம். வழக்கமான உடற்பயிற்சி, யோகா செய்யுங்கள். புதிய முதலீடுகளுக்கு மாத இறுதியை தேர்ந்தெடுங்கள். மொத்தத்தில் அக்டோபர் உங்கள் தைரியத்தை சோதித்து வெற்றியை தரும். உங்கள் இயல்பான உற்சாகத்தை பயன்படுத்தி இந்த மாதத்தை வெற்றிகரமாக்குங்கள். அதாவது மேச ராசிக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நவக்கிரக சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வருவது நல்ல பலன்கள் தரும். மேலும் அக்டோபர் மாதங்களில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெற உள்ளன. இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாதத்தில் தீபாவளியும் வருகிறது. இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறார். புதன் பகவான் மாடினாலும் குருவின் பார்வையால் வருகிறார். இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறார். அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்கிற நிலையை அடைகிறார். ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும். கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும். ஒன்றுமே நல்லவே நடக்கவில்லை என்பவர்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும். பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் ராசியில் சுக்கிரன் நாட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் திருப்தியை கொடுக்கும் அமைப்பு உண்டாகும். வயதிற்கு ஏற்றாற்போல நன்மைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், வேலை, விவசாயம் போன்றவற்றில் முன்னேற்றமான அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவை நடக்கும் அமைப்பு ஏற்படும். திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடிய நேரம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும். பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் நல்ல மாதமாக இருக்கும். சுபமான நல்ல மாதமாக இருக்கும். மாதத்தின் பெரும் பகுதி சுக்கிரன் நீச்சம் என்கிற நிலையில் 6வது வீட்டில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
இப்போது இருப்பதை விட நல்ல நிலைமைக்கு செல்லும் நிலைமை உண்டாகும். பணம் கைக்கு வந்து சேரும் கொண்டே இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். 7.5 சனி 12ஆம் இடத்தில் விரய சனி என்று அச்சப்பட தேவையில்லை. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். அப்போது கண்டிப்பாக சிறு பின்னடைவு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் அதுவரை உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. 9ஆம் பாவம் வலுத்திருந்து பாக்கியாதிபதி உச்சமடையும் நேரத்தில் நல்லவைகள் அனைத்தும் நடக்கும். ஏனென்றால் பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். கணவன் குழந்தைகள் மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இப்படி கிரகங்கள் தொடர்ந்து நகரும் போது அவை மற்ற கிரகங்களுடன் இணைந்து சில யோகங்களை உருவாக்குகிறது. தற்போது சூரியனும் சனி பகவானும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க உள்ளது. அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு இது மோசமான பலன்களை அளிக்கிறது. சூரியனும் சனியும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகம் 2025ஆம் ஆண்டின் இறுதி வரை சில ராசிகளுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. சூரியனும் சனி பகவானும் உருவாக்கும் இந்த அரிய சேர்க்கை 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது. தற்போது சம சப்தம யோகம் கன்னியில் சூரியனும் மீனத்தில் சனியும் இணைந்து உருவாகிறது. இந்த அரிய சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான பலன்களையும் அசூப பலன்களையும் உருவாக்குகிறது. அதில் மேசராசிக்காரர்களுக்கு சம சப்தம யோகம் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு பாதகமான விளைவுகளை தரும். அவர்கள் இந்த காலகட்டங்களில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவும் இப்போதும் சாதகமாக முடிவடையாது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தும். வியாபாரிகள் இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவர்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசம், புகழ், ஆட்சித்திறன் ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும். அவர்கள் செல்லும் இடம் ஒவ்வொன்றும் வெற்றி கீதத்தால் ஒலிக்கும். மேலும் வரவிருக்கும் ஆண்டுகளில் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகுந்த ஆசீர்வாதம் அளிக்கிறார். தொழில், வியாபாரம், கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட மாதங்களாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காணும். குரு அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் வழங்குவார். அதேபோல் சனி தற்போது தரும் சோதனைகள் சில நேரங்களில் கடினமாக தோன்றினாலும் அந்த சோதனைகள் இவர்களை எடுத்துக்காட்டாக மாற்றும். அவர்களின் முயற்சிதான் அவர்களின் கர்மா. அவர்கள் எதையும் எளிதாக விடமாட்டார்கள். ஒருமுறை முடிவு செய்தால் அந்த இலக்கை அடையும் வரை தங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்துவார்கள். சனி இவர்களுக்கு நிதானமான வெற்றி தருவார். மேலும் மேசராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் பணவளம் மற்றும் செல்வம் மிகுந்த அளவில் வரும். சில நேரங்களில் தாமதம் போல தோன்றினாலும் அவர்கள் வாழ்க்கையில் திடீர் உயர்வுகள் வரும். அந்நிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், தொழில் விரிவாக்கங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மலரும். ஒரு நாள் என் பெயரை உலகம் கேட்கும் என்ற கனவு இவர்களுக்கு நிச்சயமாக நனவாகும். அதேபோல் அன்பு வாழ்க்கையில் மேசராசிக்காரர்களுக்கு தீவிரம் நிறைந்ததாக இருக்கும். அவர்கள் காதலித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். எதிர்காலத்தில் திருமணம் அல்லது உறவு வாழ்க்கை மிகுந்த நம்பிக்கை, நெருக்கம் மற்றும் உற்சாகத்தால் நிரம்பும். சில சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆரோக்கியத்தின் பார்வையில் அவர்கள் உடல் சக்தி மிகுந்தவர்கள். ஆனால் அதிக உழைப்பு மற்றும் மன அழுத்தம் ஏற்பட்டால் சிறிது தேவை ஏற்படலாம். யோகா, தியானம் மற்றும் நல்ல உணவு பழக்கவழக்கம் இவர்களுக்கு மேலும் பிரகாசத்தை தரும். அதிலும் முக்கியமாக மேச ராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் காலம் 2026 முதல் 2032. இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும். தொழிலில் உச்சநிலை, குடும்பத்தில் நிம்மதி, சமூகத்தில் மதிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும். அவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கும் பொற்காலம் அது. ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் ஒரு நாள் உலகத்தில் தங்கள் பெயரை பொறித்து வைப்பார்கள். அவர்கள் சாதனைகள் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். நான் முடியாது என்று சொல்வதை இவர்களின் மனம் ஏற்காது. அவர்கள் பிறந்தது வெற்றிக்காகத்தான். விதி அவர்களுக்கு தடைகள் தரலாம். ஆனால் அதற்கும் மேலான உற்சாகத்தையும் தைரியத்தையும் அவர்கள் பெற்றுள்ளனர். குறிப்பாக எதிர்காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகும். செல்வம், செல்வாக்கு, புகழ், பரிசு அனைத்தும் தாமாகவே வந்து சேரும். மக்களால் போற்றப்படும் நிலைக்கு அவர்கள் செல்வார்கள். அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும்.
அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது பிறவியிலிருந்தே இணைந்த சக்தி. அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தெய்வீக சக்தி அவர்களோடு நடந்து கொண்டிருக்கும். பலர் முயற்சி செய்தாலும் முடியாததை மேச ராசிக்காரர்கள் சில நேரங்களில் ஒரு முயற்சியிலேயே செய்து முடிப்பார்கள். இதுவே அவர்களின் அதிர்ஷ்டத்தின் சிகரம். நடக்கும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும். மேலும் குரு பகவான் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முக்கிய ஆதார கிரகம். குரு அவர்களுடைய 9வது வீட்டை ஆசிர்வதிக்கும் போது வாழ்க்கையில் எல்லா திசைகளிலும் ஒளி பாயும். கல்வியில் பெரும் வெற்றி, வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்ந்த பதவிகள், தெய்வ அனுகிரகம் அனைத்தும் ஒரு தொடர்ச்சியான பேரதிர்ஷ்டமாகவே மாறும். குறிப்பாக சூரியன் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். சூரியன் வலுவாக இருந்தால் மேசராசிக்காரர்கள் அரசியலில், சமூக சேவையில் மற்றும் பெரிய நிறுவனங்களில் தலைவராக உயர்வார்கள். அவர்கள் குரல் கேட்டாலே மக்கள் எழுந்து நிற்பார்கள். நான் சாதிப்பேன் என்ற ஒளி அவர்களின் முகத்தில் பிரகாசிக்கும். இதை யாராலும் மறைக்க முடியாது. அதேபோல் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு ஒரு நாளில் மட்டும் வராது. சில நேரங்களில் தாமதமாக வரும். ஆனால் வரும்போது பெரும் வெடிப்பாக வரும். இது ஒரு தாமதமானால் ஆனால் பெரும் வெற்றி யோகம். பலர் விட்டுவிடும் இடத்தில் மேசம் நின்று போராடுவார். அந்த தைரியமே அவர்களின் அதிர்ஷ்டத்தை பல மடங்காக உயர்த்தும். குறிப்பாக பண அதிர்ஷ்டம் இவர்களுக்கு நிலையாகவும் பெருகும் வகையிலும் இருக்கும். சிலருக்கு திடீர் நிதி ஆதாயம், வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் அல்லது தங்கம், சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும். குடும்பம் மற்றும் முன்னோர்கள் வழி அதிர்ஷ்டம் கூட இவர்களுக்கு வர வாய்ப்புகள் உள்ளது.